வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏசி மோட்டார் அக்வாடெக்ஸு 3 HP மோட்டார் 40 ஸ்டேஜு ஃபுல் லென்த்தாக இருக்கும். 800 அடி ஆழம் வேலை செய்கிற மோட்ரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணது நம்ம போர்வெல்லில் தான். இது வரைக்கும் 3 முறை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பம்ப் கம்ப்ளைண்ட்டு. அதே இம்ப்ளரை போட்டு ரெடி பண்ணி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு இம்ப்ளர்ஸ்லாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கிராக்காக இருக்குது. இங்கே ஒன்று, அடுத்து பாரு இங்கே ஒரு இம்ப்ளரு, இந்த இடத்துல ஒரு இம்ப்ளரோட கேஷ் எல்லாமே அடி வாங்கிடுச்சு. இங்கே மண் நிறையா வர்றதுனால அடிக்கடிக்கு இம்ப்ளர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இம்ப்ளரு 2017 போட்ட மோட்டார் இது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். பிஎல்டிசி மோட்டரோட சாஃப்ட் எக்ஸிடென்ட் ஷேப்பில் இருக்கும். பிஎல்டிசி மோட்டாரோட இம்ப்ளர் ப்ளஸ் அந்த சாஃப்ட்டை வந்து ரெடி பண்ணி இந்த மோட்டாருக்கு 3 HP 2800 RPM ரன் ஆகும். பிஎல்டிசி வந்து 300 to 4000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதில் போடும்போது ஸ்டேஜ் கம்மியாகணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 40 ஸ்டேஜுக்குன்னா ஒரு 20 to 25 ஸ்டேஜ் அந்த ரேஞ்சு தான் வரும். நம்ம என்ன பெரிய இம்ப்ளரு தண்ணி வந்து அதிகமாக வரும். அதுக்கு ஆல்ட்ரா இப்போ நம்ம மோட்டாருக்கே வந்து செஞ்சு பார்க்கலான்ட்டு. ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மழை டைமில் தண்ணி மேலே இருக்க முடியாது. இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா மணிக்கு 4000 லிட்டர் தான் தண்ணி பம்ப் பண்ணும். அதிகபட்சமாக 3 to 4000 லிட்டர். அது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அதே ஒரு 500-600 அடிக்கு எல்லாம் வச்சா ஒரு 2000 லிட்டர் வரதே பெரிய விஷயம். ஏன்னா ஆழம் அதிகமாக வேலை செய்யாது, ஸ்டேஜ் கூட இருக்கும்போது தண்ணி கம்மியாக வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போது ஆல்ட்ரு பண்ணி இந்த பம்பை ஏசி மோட்டாரில் ஃபிட் பண்ணி தண்ணி எப்படி பம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இம்ப்ளர் எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு, இது ஃபுல் செட்டுமே நமக்கு தேவையில்லை, பாட்டம் மட்டும் தான் நமக்கு தேவை. காட்டுற பின்னு புஷ்ஷு இருக்கும், புஷ்ஷு கப்ளிங்கு. ஏன்னா இந்த சாஃப்ட்டுமே நமக்கு செட் ஆகாது. இதனோட மாடல் வேறு, அந்த இம்ப்ளரோட சாஃப்ட் மாடல் வேறு. பிரித்து எடுத்துகிட்டு வேறு செட் போட்டு எப்படி ஒர்க் ஆகுது, தண்ணி எப்படி பம்ப் பண்ணு சொல்லிட்டு பார்ப்போம். இம்ப்ளர் ஃபுல்லாகவே பிரித்து எடுத்தாச்சு. இந்த சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சைடு வந்து காடி இருக்கும். அதே நம்ம ரெடி பண்ண போகிற சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸகன் ஷேப், எந்த காடியுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக ப்ளைனாகவே இருக்கும் காடி இல்லாமல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதனோட கப்ளிங்கும் வித்தியாசப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு இம்ப்ளர் இன்சர்ட் பண்ணுவோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு. சென்டர் சாஃப்ட் பழைய சாஃப்ட் இதை வந்து தூக்கிட்டு இப்போ புதுசு எக்ஸகன் ஷேப் சாஃப்ட் போட்டாச்சு. இம்ப்ளரும் வந்து பார்த்திங்கன்னா 40 ஸ்டேஜ் இருந்த இம்ப்ளரை 25 ஸ்டேஜாக மாற்றியாச்சு. 630 to 650 அடி வேலை செய்யும் மோட்டர் கெப்பாசிட்டி. இப்போது பம்போட கெப்பாசிட்டி. பழைய இம்ப்ளர் எங்கே இருக்குது, இது வந்து ஏசி மோட்டார் அக்வாடெக்ஸோட இம்ப்ளர். இது பிஎல்டிசி மோட்டாரோட இம்ப்ளர் 1700 வாட்டுக்கு போடுற இம்ப்ளரை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 25 ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. இது 40 ஸ்டேஜ் சின்ன சின்ன இம்ப்ளர். தண்ணி மணிக்கு 4000 லிட்டர் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 7 to 9000 லிட்டர் அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் இன்சர்ட் பண்ணியாச்சு. பிஎல்டிசி மோட்டாரோட இம்ப்ளரு. ஐபி வந்து அடி வாங்கினது, ஐபி புதுசாக போட்டாச்சு. ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மோட்டர். சென்டர் சாஃப்ட் ராடு எல்லாமே ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியாச்சு. மேலே இருக்கிற பாடி மட்டும் தான் பம்பு ஏசி மோட்டாரோடது. மோட்டார் இப்போ ஏசி மோட்டாரில் இந்த இம்ப்ளர் பம்பை செட் பண்ணி தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏசி மோட்டாரு இப்போ பிஎல்டிசி இம்ப்ளர் போட்டு சாஃப்ட் எல்லாமே பிஎல்டிசி டைப்புக்கு மாற்றியாச்சு. முன்னே இருந்தது பார்த்திங்கன்னா 800 அடி ஆழம், மணிக்கு 4000 லிட்டர் அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்த நேகல் டெலிவரி. இது வந்து பார்த்திங்கன்னா 600 அடி ஆழம், மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10000 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஒரு 5-6 அடி தூரம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர்லேருந்து போய் விழுந்துட்டுருக்கு, நல்லா ஹை ப்ரெஷராகவே. டைம் இப்போது 4 மணி ஆக போகுது. வெயிலும் மீடியமான வெயில் தான். சோலாரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம குட்டையிலேருந்து. நம்ம விவசாயத்துக்கான குட்டை, இது பெரிய குட்டையாக இருக்கும். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷராக பம்ப் பண்ணுது. தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 6-7 அடி தூரத்துக்கு போய் விழுந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கான மொத்த காசு எவ்வளோ ஆச்சு அப்படின்றது சென்டர் சாஃப்ட்டு. கப்ளிங் அதே தான், ஆல்ரெடி இருந்த ஏசி கப்ளிங் தான். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளரு 24 ஸ்டேஜாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 25க்கு பண்ணோம். சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் வந்து ஒரு இம்ப்ளரை கட் பண்ணி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போது வந்து 25 போட்டு இந்தளவுக்கு வந்துட்டுருக்கு. தண்ணி நல்லா பக்காவாக வருது. அடாப்டர்லேருந்து யூபிவிசி பைப் ஒரு லென்த்தை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். யூபிவிசி பைப் ஹைட்டாக குட்டையிலேருந்து மேலே வருது. அதுலேயுமே ஒரு 2 அடி 3 அடி தூரத்துக்கு போய் தண்ணி விழுந்துட்டுருக்கு. வாய்க்கால் பாசனத்துக்கு பாசுகிற அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கோம். பிஎல்டிசி மோட்டரில் ஒரு 1700 வாட் பிஎல்டிசி மோட்டர் என்ன தண்ணி பம்ப் பண்ணுவோம், அந்த தண்ணியை இந்த மோட்டார் இப்போ பம்ப் பண்ணுது. ஆழம்னா சேர்ந்து வேலை செய்யும். 600 அடி குறையாமல் நம்ம இறக்கலாம். பக்காவான பர்ஃபார்மன்ஸு.
வெயில் டைமில் இன்னும் எப்படி தண்ணி பம்ப் பண்ணுங்கன்றது டீட்டெயில் பார்க்கணும். நம்ம லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கூலம் இலைங்கள்லாம் இருக்குது, அதையும் தாண்டி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பிஎல்டிசி மோட்டார் வந்து மேக்ஸிமம் 4000 RPM வரைக்கும் ரன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2800 to 2900 அந்த ரேஞ்சு தான் போகும். அந்த ஆர்பிஎம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி அளவுக்கு வந்து பம்ப் பண்ண அளவுக்கு நம்ம இந்த பம்பை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஆர்பிஎம் இதே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டாருக்கு ஐபி மாற்றி போட்டோம்னா இன்னும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பக்கம் இருக்குது. ஏன்னா 3300 to 3800 4 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டுருக்கு ஆர்பிஎம்மு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2800 தான், அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆர்பிஎம் வந்து கம்மியாக தான் ஓடிட்டுருக்கும் ஏசி மோட்டார். ஏசி மோட்டார் ஆர்பிஎம்மில் நம்ம எதுவும் கை வைக்க முடியாது. பம்பில் மட்டும் நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை பார்த்துக்கலாம். பைப் கனெக்ட் பண்ணி தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஏன்னா இப்போது இங்கே அடாப்டர்லேருந்து தண்ணி பிரிஞ்சு போகிறதுனால ரொம்ப லாங்காக போகிற மாதிரி தெரியுது. 6-7 அடி தோற்றுக்கு வருது. பைப் முன்னாடி இருக்குது. இந்த பைப் கனெக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு 3 அடியாச்சும் குறையா, 2 to 3 அடியாச்சும் குறையாமல் தள்ளி அடிக்கும் ப்ரெஷரு. ரெண்டாவது இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஒரு 1/2 அடி தான் மூழ்கி இருக்குது தண்ணிக்குள்ளே. குட்டையிலையும் தண்ணி கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக இருக்கும் போர்க்குள்ளே இருக்கும்போது அந்த ப்ரெஷருக்கு இன்னும் நல்லா பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து இம்ப்ளர் தேய்மானம் எப்படி இருக்குது, சைடில் ஏதாச்சும் அடி வாங்குதா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணும். ஒரு 1 or 2 days வந்து குட்டைக்குள்ளே வச்சு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து போர்க்குழிக்குள்ளே இறக்கி ஓட்டலாம். நல்ல ஹை ப்ரெஷரான பர்ஃபார்மன்ஸ் தண்ணி. வைக்கா போசனுக்கு கட்டுற அளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ண நல்ல ப்ரெஷராகவே போய்கிட்டு இருக்குது முன்னாடி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் டைம் 4 மணின்றதுனால மீடியமான வெயில் தான், அதிகமாக வெயில் நம்ம எதிர்பார்க்க முடியல. நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock 11 o'clock ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது இன்னொரு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம், பார்க்கலாம்.